என்னடா இது ஒவ்வொரு நாளும் ஒரு பித்தலாட்டமாக்குதுன்னு பார்க்குறா. இது நீட் தேர்வு என்பது காங்கிரஸ் கட்சியால் 2010 கொண்டு வரப்பட்டது தான் அந்த நீட் தேர்வு. அன்றைய இருந்தது யார் தெரியுமா? நம்ம தமிழகத்தில் ஆட்சி புரிந்தது கருணாநிதி அவர்கள். அதுக்கப்புறம் பிரதமர் அந்த யார் தெரியுமா? மன்மோகன் சிங். இவங்க தான் இதை பரிசீலனை பண்ணி இந்த நீட் தேர்வுன்னு ஒன்று காமனாக, அதாவது இந்தியா முழுவதும் இந்த ஒரு காமனான ஒரு எக்ஸாமை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நீட் தேர்வுன்னு ஒன்று கொண்டு வராங்க. அது 2013 உச்சநீதிமன்றம் தடையை போட்டு இது கேன்சல் பண்ணி வச்சுருந்தாங்க. இதை நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. நிப்பாட்டி வச்சுருந்தேன். மறுபடியும் 2016 யார் ஆட்சிக்கு வரான்னு பார்த்தோன்னாக்கா பிஜேபி அரசு ஆட்சிக்கு வருது. ஆட்சிக்கு வந்த பின்னாடி தான் இதை பல மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதை செயல்பாடு படுத்தின்னு வந்துங்கிறாங்க. தமிழகத்தில் மட்டும் 2017 தான் இதை செயல்பாடுக்கு வந்தது. 2016 யார் நமது ஜெயலலிதா அம்மையார் இருந்தும் போதே இதை பரிசீலனைக்கு வந்தது. இதை மீண்டும் இவர்கள், அதாவது பிஜேபி அரசு இந்த நீட் தேர்வை பரிசீலனை செய்து இதை நாடு முழுவதும் கொண்டு வந்துட்டாங்க. இது கொண்டு வந்தது யார் வந்தது, இது யார் நிர்வாகம், இது தவறாக இருக்கா இல்லை மக்களுக்கு, அதாவது மாணவிகளுக்கு போதுமான அளவில் இருக்கா அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணி இதை எல்லா இடத்துலையும் கொண்டு வந்துட்டாங்க. நாடு முழுவதும் நீட் தேர்வை கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? இந்த நீட்டை வச்சு தான் நீட்டின் ரகசியம் தெரியுமா? நீட் ரகசியம் யாரை கேட்கணும்னா நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் போய் கேட்டீங்கன்னாக்கா சொல்லிடுவார். ஏன்னா கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீட் ரகசியம் எனக்கு தெரியும், நான் வந்தால் நீட்டை ஒழிப்பேன், எனக்கு ஓட்டு போட்டால் அப்படின்னு சொல்லி அனைத்து மாணவிகள்கிட்டலாம் ஓட்டை வாங்கிக்கினேன். தலைவர் என்ன பண்ணார்? ஏன்னா ஒரு தமிழக அரசால் இதை எதிர்க்க முடியாது, இதை கேன்சல் பண்ண முடியாது. இது மத்திய அரசு ஒப்புதல் வேணும். முதல்ல நீ கவர்னரை பார்க்கணும், கவர்னர்கிட்ட ஒப்புதல் கொடுக்கணும், கவர்னர் போய் பிரதமர்கிட்ட ஒப்புதல் கொடுத்து தான் இதில் கேன்சல் பண்ண முடியும் தெரியும் அப்படின்னு நமக்கு தெரியும். சில இவங்களுக்கு தெரியுமா? இல்லை நமக்கு இவங்க தெரிஞ்சு மக்களை ஏமாற்றுவதற்காக அரசியல் நம்ம வரணும் அப்படின்னு மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கணும்ல, மாணவிகளெல்லாம் ஏமாற்றணும்னா இந்த மாதிரி ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அன்றைய இருந்த திமுக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு இடங்களில் மீட்டிங்கை போட்டு நீட் ரகசியம் எனக்கு மட்டும் தெரியும். இதுக்கு முன்னாடி சில இடங்களில் அந்த செங்கலை ஒன்று காட்டி எய்ட்ஸ் மருத்துவமனை செங்கல் அடிக்கல் நாட்டு போனார் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி ஓட்டு வாங்கினார். இதுக்கு நீட் ரகசியம் தெரிஞ்சு மாணவிகளை ஏமாற்றி ஓட்டு வாங்கினாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரை எதிர்க்கிறாங்கன்னா இவங்களே ட்ராமா போடுறானுங்க. 5 ஆண்டுகளாக இந்த மாரி சேதுராஜ், அதுக்கப்புறம் இந்த வெற்றிமாறன், நமது ரஞ்சித் அவர்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்காவது இந்த டைரக்டர் அறிவு, அதாவது ராப் பாடகர் அறிவு, இவங்கெல்லாம் எங்கன்னா போராட்டம் பண்ணியிருப்பாங்களா? இன்னொருத்தரை மித்துட்டோம், போதைப் பொருள் ஆசாமி மித்து விற்கிறவர் தெரியுமா? மித்து விற்பார்ல அவர் அமீர்லாம் இறங்கி போடுறாரு வீட்டுக்கு எதிராக. இவங்க கடந்த 5 ஆண்டுகளாகுமா ஏதாவது ஒரு பேட்டி எனக்கு கொடுத்துருப்பாங்களா? இல்லை அதை மேடை போட்டு பேச தான் முடிஞ்சிருக்குமா திமுக ஆட்சியில்? ஏன்னா முடிஞ்சிருந்தாக்கா, அப்படி பண்ணியிருந்தாக்கா வெற்றி மேடம் 2 படம் வந்திருக்காது. பார்ட் 1 பார்ட் 2 எல்லாம் திமுக ஆதரவால் ஜெயவால தான் இந்த மாதிரி படமெல்லாம் நீங்கள் ஒரு கண்டினியூவாக ரிலீஸ் பண்ணீங்க, கல்லாவரப்பட்டி ரொப்பனீங்க. அப்போல்லாம் கம்மு துப்புன்னு இந்து போட்டு இன்றைக்கி தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாரு. அந்த காழ்ப்புணர்ச்சியில் இவனுங்க மீட்டிங்கை போட்டு அதாவது கொஞ்சம் கூட அப்பட்டமாக இவங்க பேசுகிறாங்க. இது இல்லைன்னா திமுக ஆட்சிக்கு வந்திருந்தா அமீர் என்ன பண்ணியிருப்பார்? சோழிங்கநல்லூரில் ஒரு குடோனில் மித்து பேக்கெட் பண்ணி போதைப் பொருளை விற்றுந்துக்கலாம். அப்போ எதனா கேட்டிருக்க முடியுமா? திமுக ஆட்சி இருந்தால் இதெல்லாம் பண்ணியிருக்கலாம்ல. இப்போ தாவே காட்சியில் ஒன்றும் பண்ண முடியல, கல்லா கட்ட முடியல. விற்று அந்த மித்து விற்கிறவன சம்மந்தப்பட்ட ஆளோட ஒரு தொடர்பில் இருந்து அதில் வந்த பணத்தில் ஒரு படமும் எடுத்து ரிலீஸ் பண்ணி கல்லா கட்டின ஆள் யாருன்னு பார்த்தோன்னா அமீர் தான். இன்றைக்கெல்லாம் தேசத்தை பற்றி பேச வந்தோட கிட்டத்தட்ட இந்த ஆளெல்லாம் தேச துரோகி. ஒரு தேசத்துக்கு எதிரான ஒரு மித்து, அதாவது போதைப் பொருளை பவுடரை விற்ற ஆள் தான் இந்த அமீர். இப்படியெல்லாம் ஒரு கேடுகட்ட ஆளெல்லாம் நம்ம தமிழ்நாட்டை வச்சுருந்தா இவெல்லாம் என்ன பண்ணுவார்? தமிழகத்துக்கு எதிராக போராட்டம் தான் பண்ணுவார். இவெல்லாம் அப்பயே தூக்கி உள்ளே போட்டிருக்கணும். தளபதி அவர்கள் மேலே 41 பேர் கேஸ் போடணுமா? ஏண்டா டேய், உங்களுக்கே அப்பட்டமாக, உங்களுக்கே வெக்கமாக இல்லை? எவ்வளோ கேவலமான பேச்சு பேசுகிறீங்கன்னு. இது எதிர்பாராத நடந்த ஒரு விபத்து. இது எப்படி சித்தரிக்கிறானுங்க பார்த்தீங்கன்னா, கேவலமான செயலை அதாவது நீதிமன்றமே கேட்குது, ஏன் சரியான பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் கேவலமாக பேசி கொண்டிருப்பது தான் அந்த அமீர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரஞ்சித்துக்கு என்னான்னு தெரியல, கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்தார், 5 ஆண்டுகளாக நல்லா இருந்தார். இப்போ தான் ஜாதி வெறி பிடித்த மிருகமாக மாறி வந்துங்கிறார் தலைவன். என்னன்னா யார் ஜாதி அடிப்படையிலலாம் பார்த்து எம்எல்ஏ பதவியெல்லாம் கொடுக்கல.
ராஜமோகன் யாருன்றது யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி அவர் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாப்படி, இந்த ஜாதி சேர்ந்தவர் அந்த ஜாதி சேர்ந்தவர். அப்போ எல்லாரும் நாங்களாம் ஜாதி முத்திரையோட அனைத்து எம்எல்ஏக்களும் ஜாதி முத்திரை கொடுத்துன ஒரு சட்டைப்பையை தான் போட்டு சுற்றண மாட்டேங்குது. நான் இந்த ஜாதிக்காரனுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவோம். அம்பேத்கர் எழுதிய சட்டம் அனைவருக்கும் சமம் அப்படின்னா குறிப்பிட்ட மக்களுக்கு சமமா அப்படின்னு எதுவும் கிடையாது. அவர் சட்டத்தை வந்து எழுதிட்டு போயிருக்காரு. இந்த சட்டம் வந்து எல்லாருக்கும் பொருந்தும், எல்லா வகையான மக்களுக்கும் பொருந்துன்றது தான் அம்பேத்கரோட சட்டம். இவங்களுக்கு இதை எழுதி போட்ட மாதிரி ஜாதி வெறிய மக்கள் வண்ணம், அதாவது ஒற்றுமையாக இருக்க மக்களை சிதைக்கும் வண்ணமான இந்த மாதிரி பேச்சுக்களை வந்து தவிர்க்க வேணும். இதெல்லாம் தேவையில்லாத ஒரு பேச்சு. மாணவர்களுக்காக போராடணும். இவங்க நீட்டை எதிர்த்து போராடணும், நீட்டுக்காக பேசணும். நீ அங்கே போய் தளபதி விஜய் அவர்களை பற்றி பேசிக்கிட்டோம். இந்த திமுக ஜென்சி குரூப்ஸோட சேர்ந்துக்கின்னு இங்கே கொத்தடிமையால் பார்க்குறதெல்லாம் மக்களுக்கு தெரியும். கடந்த 5 ஆண்டுகள் வெற்றிமாறனால எங்கெல்லாம் பேட்டி எடுத்து பார்த்துருப்பீங்களா? எங்கேயுமே கிடையாது. தலைமை வாயை கப்பு சுப்புன்னு 5 ஆண்டுகளை கவனித்து போட்டு இன்றைக்கி வந்து பேச தயாராகி வந்துட்டாருங்க. என்னங்கடா அது உங்களை பித்தலாட்டத்தனத்தை அளவில்லாமல் போச்சுப்பா. அதாவது பார்த்தீங்கன்னா, நல்ல மக்களை புரிந்து கொள்ளுங்கள். நீட் என்பது மத்திய அரசை நினச்சா மட்டும்தான் இதை வந்து நிறுத்த முடியும். தமிழக அரசாலெல்லாம் ஒன்றும் கிடையாது, பண்ண முடியாது. இது வந்து அதை அப்படி பண்ணணும்னா நம்ம கவர்னரை பார்க்கணும். கவர்னர் வந்து பிரதமரை பார்த்து தான் இதுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்க முடியும். இதுக்கு முந்தைய ஆண்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் வகுப்பு மாணவி அதாவது தேர்வு எழுதி ஃபெயில் ஆகிட்டா வச்சுக்கோங்க, செத்துருவாங்க. 12லேயும் அதே மாதிரி தான். இந்த மாதிரியான தற்கொலைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடியெல்லாம் இருந்துன்னு தான் இருக்குது, இல்லைன்னெல்லாம் யாரும் சொல்லவே முடியாது. 10ஆம் வகுப்பு மாணவி தேர்வு எழுதி அதாவது அந்த ஃபெயில்னு ஒரு வார்த்தை கேட்டவுடனே அவங்களும் தற்கொலைக்கு போயிருக்காங்க. +2 மாணவிகளும் தற்கொலை ஆகியிருக்காங்க. இதெல்லாம் இல்லைன்னு யாராலும் நிரூபிக்க முடியுமா? கிடையவே கிடையாது. இதெல்லாம் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காகவும், இது காவேரி தண்ணியை கொஞ்ச நாளாக வந்து காவேரி பிரச்சனை எப்படி அரசியலில் மாற்றினாங்களோ அந்த மாதிரி நீட் எக்ஸாமையும் அரசியலை மாற்றி அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. யாரும் மாணவர்கள் இருந்து போராடல. திமுகவின் ஜென்சி திருட்டு கும்பல் தான் அந்த வேலையை செஞ்சுருக்குது, வேறு யாரும் செய்யலை. தலைவா நல்லா புரிஞ்சுக்கோங்க, யார் கொண்டு வந்தது யார் முடிச்சு வைக்கிறாங்கன்றது நல்லா புரிஞ்சு பண்ணணும். எல்லாம் தளபதி மேலே வன்மத்தில் இவர்களை செய்து கொண்டு இருக்கின்ற ஒரு சூழ்ச்சி தான். இதுதான் நம்மளுக்கு மக்களுக்காகிய நமக்கு கிளியராக தெரியுது. போதும்டா டேய் கொத்தடிமைங்களா, போதும் நிறுத்துங்கடா.